ரைட் என்ன ஆட மாட்டீங்களா நீங்கள் நல்லா பார்வடுது அடோய் பார்க்கதான் சரி அது எங்க விழுந்த நீங்கள் எங்க போய் விழுந்த நீங்க நெத்தியெல்லாம் காயமா கிடக்கு என்ன நடந்தது எங்க விழுந்தவா போய் கண்ணுகள் கவனம் வேணா குழப்படி விடாம இருக்கும் அஞ்சாப்பள்ளியா ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கீங்களா சரி தங்கச்சிமா வணக்கம் கதை கொடு மாமாவோட வணக்கம் என்ன பேர் பிள்ளைக்கு சுபிசிகா வீட்டுல எப்படி கூப்பிடுறாங்க சுயிட்டி ஏண்டா சுவிசனா கூப்பிடுறாங்க சுவிசா நீங்கள் அப்ப ஸ்ரீலங்கா இல்லையாப்ப நீங்கள் என்னப்பா நீங்கள் சுவிசா நீங்கள் அப்ப பேர் தான் சுவிசிகாவா சரி எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க 3ஆம் ஆண்டா சரி லைஃப் எல்லாம் எப்படி போகுதா பிள்ளைக்கு ஹாப்பியா போகுதா ஹாப்பியா போகுதா அம்மா அடிக்கிறவா பிள்ளைக்கு போய் சொல்லக்கூடாது எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது அம்மா அடிக்கிறவாண்டு அண்ணாவுக்கு அடிக்கிறோனாம் அண்ணாக்கு அடிக்கிறோனா அம்மா அடிக்கிறவாம் சித்தப்பா பேசுறது வராம் பெரியப்பா கொஞ்சம் வராம் உண்மை இல்லையோ இல்லை அப்போ எல்லாம் போய் ஏண்ணே யாரும் சும்மா ஒளியா பிள்ளை பற்றி என்ன என்னடா நல்லா பாட்டு படிப்பீங்களா நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா ஆடுவீங்களா அப்படியா அப்போ என்ன ஆடவே இல்லைண்டி நீங்கள் எனக்கு சொன்னாங்க அதான் ஆடு ஆடணும் என்ன பாட்டுக்கு பழகினீங்க என்ன பாட்டுக்கு பழகினு சொல்லுங்க நாங்கள் பாட பாடுவோம் என்ன பாட்டுக்கு பழகினீங்க பிள்ளையம்மா மறந்து போச்சா அச்சோ அம்மா என்ன பாட்டுக்கு புள்ள பழகினது புள்ள மறந்து போச்சு அது பரவாயில்ல இந்த பாட்டுனா இன்னைக்கு பரவசமா நாங்கள் அடையத்தான் போறோம் ஆட வைக்காம நாங்கள் போறல இன்னைக்கு என்னடா சரி பஸ்ஸுக்கு பிள்ளை கேக் கொடுத்துரும் சரி அழகான கேக் கொண்டு வந்து சரியா நல்லா கிரீன் கலர் கேக் கிரீன் ஒரேஞ்ச் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வடிவான கேக் என்ன கேக் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு நல்லா இருக்கா செமையா இருக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெறியணுமா அன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வெறியணுமா கேக் வெட்டுறதுக்கு தெரியலையப்பா நீங்க சொல்ல இல்லையா அன்னைக்கு எனக்கு பர்த்டே வாங்கோடி வீட்டு சொல்ல இல்லையா நீங்க சொல்ல இல்லையா நீங்க அப்ப இனி கூப்பிடுங்க என்ன ரைட் அடுத்த சாக்லேட் பாஸ்கெட் கொடுவோம் ரைட் அதே மாதிரி ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் அந்த பிள்ளைக்கு ரைட்டா அதுக்குள்ள வெரைட்டியா நிறைய சாக்லேட் இருக்குங்க அண்ணாக்கு வந்து இந்த சாக்லேட் தாரீங்களா மிக்கி மாமாவுக்கு இது கொடுப்போம் இது அண்ணாக்கு மிக்கி வந்து மிக்கி புழுக்கம் மிக்கிக்கு சொக்கா புழுக்கமா கொடுப்போம் மிக்கிக்கு கொடுக்குமா அப்ப அண்ணாக்கு வெளிச்சம் மறைச்சா வெளிச்சமா இருக்கு ரைட் அப்ப அண்ணாக்கு என்ன கொடுக்க போறீங்க அண்ணாக்கு என்ன கொடுக்க போறீங்க அண்ணாக்கு டைரி மில்க் நல்ல சோக்கார் அப்ப எங்களுக்கு என்ன அது விலை குறைவு எங்களுக்கு டைரி மில்க் தான் பண்ணும் ஓகேயா ஓகேயா சரி அண்ணா கனவு கண்ணா என்னடா எப்படி இருக்க என்னடா நீ அவளே மோசம் மாடாது கதை என்ன 2 வார்த்தை எப்படிடா இருக்கு நல்லா இருக்கிறியா என்ன பேர் பிள்ளைக்கு விதுரன் சுவிஸ்டா என்ன சுவிசிகா சரி விது எத்தனாம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிப்பில் அப்படி போறா தங்கச்சி கடிக்கிறனியா அப்போ அவ்வளோ கடிக்கலாம் அப்போ கடிபடுறதே இல்லை நான் இல்லை அண்ணன் தான் அடிபடுற இல்லையடா என்னடா நல்ல பிள்ளையா இருக்கீங்க அடி போடணும்டா அண்ணன் தங்கினா கடி போடணும் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்ன கடிக்கிறான் அண்ணா கடிக்கிறான் என்ன நாளையிலேருந்து கடிக்கணும்னாக்கா டேய் நாளையிலேருந்து அண்ணா கடிக்கிறேன் ஓமா சரி இப்போ என்ன சாப்பாடு விட்ட வச்சுக்கறியே கடவுளே மிக்கி மாமாக்கு எல்லாரும் வச்சுக்கறி விருப்பமா சாப்பாடு தாரீங்களா எங்களுக்கு யார் சமைச்சது நீங்களும் சமைச்சீங்க அப்போ யார் சமைச்சது அண்ணா சமைச்சவனே அத்தை சமைச்சவா அப்போ அம்மாவும் சமைக்கல அம்மா சமைக்கல அத்தான் சமைச்சவா வீட்டில் ஒவ்வொரு நாளும் அத்தை சமைக்கல அத்தையும் அம்மம்மா சமைக்கிற அம்மா சமைக்கிறே இல்லை அப்பம்மா சமைக்கிறவா அம்மா சமைக்கிறே இல்லை அப்போ அம்மா சாப்பிட்றவா அப்போ நீங்களும் எப்போ சமைக்க போறீங்க எப்போ சமைக்க போறீங்க எங்க சமைக்க முடிய சரியா
நாளைக்கு நான் வாரேன். அண்ணாங்க நாளைக்கு சமைச்சு தாங்கண்ணே. அப்புறம் அந்த வீட்டை வழியை கூட்டி கொண்டு போய் மண்ணை கிண்டி சிரட்டையை வச்சு இதுதான் சோறு இதான் கறின்றதே கூடாது. அப்படி பேக்காடுறதோ இல்லை. சரி ஓகேயா ரைட். அதே மாதிரி பிள்ளைக்கு பெரிய பாக்ஸில் ஒரு கிஃப்ட் வந்தது. சரியா பெரிய பெண்ணாமரிய பாக்ஸில் ஒரு கிஃப்ட் வந்தது. என்னென்னு வாங்கி பாருங்க ஒருக்கா. பாரமா இருக்கா பாருங்க ஒருக்கா. மிக்கி பிடிங்க ஒருக்கா அப்படி தரமா. சரி என்னது 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 என்ன இருக்கும்? அது பெரிய பொட்டியா இருக்கு. என்ன இருக்கும் தெரியலையா? உடச்சு பாப்பா நான் இருக்கா. உடைங்க பாப்பா ஓப்பன் பாப்பா. ஆச்சு என்னன்னு ஆச்சு? அட இன்னுமே சமைக்க கூட போறான் சோக்கா இருக்கு. நான் ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னான் பிள்ளை சமைக்க சொல்லி. உண்மையா பிள்ளை சமைக்க பண்ண போறாங்க. உங்க பார் கிச்சன் ஏதோ டோய் அதெல்லாம் கிச்சன் ஐட்டங்கள். என்ன சமைக்க போறீங்களா? அப்ப உண்மையா சமைக்க போறீங்களா? அப்ப கதைக்கு ஒண்ணு மாமா சமைக்க போறீங்களா? உண்மையா இந்த வந்துட்டு சமைக்கிற சாமான எல்லாம் அவனு டேய் என்னடா எக்ஸ்ட்ரா வேறடா டேய். பாட்டு போட்டா தான் ஆடணும். போறது ஒரு ஆடுனா ரோங் ஆயிரும் அப்புறம். சரி ஓகே பிள்ளை பிடிச்சிருக்கா? இப்போ செட் பண்ணணும். சரி அப்புறம் செட் பண்ணி ஒரு குட்டி கிச்சன் நாம் தொடங்கிட்டு அண்ணா கூப்பிடும் சாப்பிட்றதுக்கு வார். அப்போ என்ன காரி வச்சிருக்கீங்க? முதலாவது கோழிக்கறியா? ஏன் மரக்கறி சமைங்க மரக்கறி. ஓ சரி ஏதோ சமைச்சா சரியா ரைட். அடுத்து அந்த மெட்ட பாக்ஸ் கொடுத்துருவோம். சரி அதே மாதிரி இன்னொரு கிஃப்ட் வந்தது. சரியா மிக்கி வாங்கி கொடுங்க மிக்கி மாமா. சரி வாங்கி பாருங்க மிக்கி மாட்டேன்னு சொல்லுது. ஏய் நீ ஏன் சாக்காவற? ஆத்தாடி ஒரு டெப் வந்திருக்கேன்னு. வாவ் அது அவளுக்கு தான் வந்தது. அவள் தான் போட்டி என்ன என்னண்டு கேட்டவளா? ஆர்ட்ட கேட்டவள். அப்பா அது அப்படிதான் அப்பா கொடுக்க இல்லையே. இது நாங்கள உணர்ந்து நாங்க பிள்ளைப்பா பேட்டேன்னு சொல்லி அப்பா கொடுக்க இல்லை. நீங்க டெப் அப்பாட கேட்டீங்களா? அப்பா ஒரு டெப் அனுப்புவார். என்ன இது ஒரு டெப் அப்பா ஒன்று அனுப்புவார். ஓகே டெப் இல்லை பிடிச்சிருக்கா? என்ன செய்வீங்க டெப்பில்? என்ன செய்ய போறீங்க? படம் பார்க்க போறீங்களா? அப்ப படிக்க போறீங்களா? என்ன படிப்பீங்க? ஏதோ படிப்பண்டா விடுங்கடாடே. சரி ஓகேயா. அப்ப டேப் பண்ணது படிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரியா? இல்லாட்டி கொண்டு போயிடணும் மாமா. சரியா? ஓகே சூப்பர். பிடிச்சிருக்கா டேப்? ஓகே அப்ப யார் கொடுத்த பிள்ளை இவ்வளவு கிஃப்ட்? அப்பா கொடுத்தவர். அப்பா கொடுக்க ஒரு பொம்பளை புள்ள தான் கொடுத்தது. ஓ அம்மா பொம்பளை பிள்ளை. அச்சோ மறந்து போனே மாமா. ஏன் அப்பா அம்மா தவிர யாரும் தர மாட்டாங்களா பிள்ளைக்கு? அப்ப ஏன் சொல்லல நீங்க? யாருன்னு சொல்லுங்க. வேற யார் கொடுத்துப்பினோம்? அத்தை 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 சமைச்சு தாரே பெரிய விஷயம். அந்த மனுஷி பாவம். அத்தை கிஃப்ட் கூட கேட்டீங்களா? அப்ப என்ன அத்தை வருவா? குட்டி மணிக்கு மூஞ்ச மாறுது. ஏன்டா நீ தங்கிச்சின டப்ப ஆட்டே போடக்கூடாது. நீ பாஸ்வேர்ட் போட்டு வச்சுடா. வேணாம் நீ பார்த்த விதமே பிள்ளையா கிடந்தது. இல்ல அண்ணா கொடுங்க டப்பேன்னு. அண்ணா பாவம் தானே. அண்ணா கொடுங்க. என்ன என்ன அண்ணா கேட்டா கொடுக்கணும். அடிவிடக்கூடாது. அப்புறம் என்ன டேப்பன் என்ன அச்சா பிள்ளையா அச்சா பிள்ளையா? நீ கொடுப்பியாடா டேப் வந்தா? கொடுப்பிய? சரி இந்த அப்ப எப்படி உனக்கு தான்டா. இந்த பவாண்டா ஆடுறோம். இந்த ஆத்த பிள்ளை படு ஆர்வம் தான் இருக்கிறீங்களா? அடுத்த பாக்குறது. கொஞ்சம் கிட்ட வாங்க. கொஞ்சம் கிட்ட மீ கிட்ட வாங்க. மீ கிட்ட கிட்ட வாங்க. ராய் தம்பி நின்று வா. நின்று பாரு. எடுத்து என்ன போக்குற வைக்கிற? என்ன வந்தது? கேட்கவே இல்லையா? கிஃப்ட்ன்றது கேட்டு வராது. கேட்காம தான் வரும். சரியா? என்னன்னு சொன்னால் ஒரு ஃபோன் உண்டு. சரி இதுவும் படிக்கணும். வீடியோவில் இருக்கணும். யாரோட? அப்பாவோட. சரி அப்புறம் யாரோட கேட்குற இல்லையா? ஓ சரி ஓகே. அப்போ என்ன விஷயங்களும் அப்பா அம்மா செய்யணும்னு சொன்னால் அது எங்கள் நன்மைக்காக தான் இருக்கும்.
கெட்டதுக்கு யூஸ் பண்ணால் அப்புறம் கெட்டு போயிடும், அது பறிச்சிடும் அப்புறம். சரியா? அதனால் உங்கள் நம்பி தான் 2 டேப் வாங்கி, ஒரு டேப்பும் ஒரு ஃபோனும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகேயா? ஹாப்பியா பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும்? அப்போ யார் கொடுத்தது இவ்வளோ கிஃப்ட்டு? அப்பாவோட கொடுத்தது. அடா குட்டிமணி அப்பாவே சொன்னாரு அப்போ தரண்டு சொல்லே இல்லை. சரி, அப்பா அம்மாவும் சேர்ந்து பண்ணான். சரியா? வேறு யார் பண்ணுறது உங்களுக்கு என்ன? இப்போ அம்மா அப்பா சேர்ந்து தான் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ கிஃப்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி, சரி, அந்த பர்த்டேக்கு தம்பி நிப்பானேன்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தது. ஹாப்பியா? ஹாப்பியா பிள்ளைக்கு? அப்போ என்ன சொல்ல போறீங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும்? கும்புறஞ்சாமி அப்படியா? சரி, இப்போ ஆடுவோமா நாங்கள் கை கட்டிட்டு? ஆடணும் என்ன? 2 பேரும் ஆடணுமா? குட்டி மணியும் ஆடணும். ஏய், அப்போ நான் ஃபோன் எடுத்து போகிறேன். ஆடினா தான் என் ஃபோன் உனக்கு. 2 பேரும் நீ ஆடுறீங்க. சரியா? ஹாப்பியா? ஆடுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஸ்விசிகோ, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் bless you. ஊதுங்கோ ஊதல்ல ரைட், கேட்கறது விட்டுங்கோ.